வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைனோட வந்திருக்கோம். ஸோ இதனுடைய பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 40 ஃபீட்டுக்கு 36 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. அரௌண்ட் நமக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த பிளாட் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் நமக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸும் ஸ்டில் டு ஃப்ளோரில் நம்ம ஒரு ரெண்டல் ஹவுஸும் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கோர்ட்யார்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தவொடனே நம்ம வந்து ஒரு ஸ்டில் டு ஃப்ளோர் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த ஏரியாவில் நம்ம என்டையராக ஒரு கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கிங்காகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் 1 BHK நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டார் கேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரீச் ஆனோடனே ஒரு ஃபாயர் ஏரியா ஒன்று பார்க்குறோம். இந்த ஃபாயர் ஏரியா நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாச்சு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு உடன் பேனலிங் பண்ணிக்கலாம். இதனுடைய ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா லான் ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் மெஷர்மெண்ட்டில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம டேரெக்டாக ஹாலுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஹாலுக்குள்ளே என்டர் ஆன உடனே நமக்கு ஹைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு காரணம் நம்ம கீழ் ஃப்ளோரில், அதாவது ஸ்டில் டு ஃப்ளோரில் நமக்கு ஒரு அடி மைனஸ் பண்ணியிருக்கோம். இதனால் இங்கே ஒரு அடி நமக்கு ஆட் ஆகுது. ஸோ இந்த ஹால் அண்ட் டைனிங் உடைய ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு 12 ஃபீட்டுக்கு 23 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு, இன்க்ளூடிங் பூஜா ஏரியாவோட. ஸோ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் இருக்குது. அது பிளானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டெப் அப் ஆகிட்டு தான் கிச்சனுக்கும் மற்ற ஏரியாவுக்கும் நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற கிச்சன் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து வெட் கிச்சன், இன்னொன்று நம்ம ஓப்பனில் இருக்கிறதால இது ட்ரை கிச்சனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்டரில் ஒரு ஐலாண்ட் கிச்சனும் கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் வந்து நம்ம சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இங்கே நமக்கு ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே நம்ம வுடன் ஒர்க்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன் வந்து டேரெக்டாக நம்ம வெட் கிச்சனுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த வெட் கிச்சனோட ஏரியா பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் ஒரு நல்ல காம்பாக்டான ஸ்பேஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்ரி ஏரியா மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வித்து நமக்கு அரௌண்ட் ஒரு 7 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் ஒரு கவுண்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு பேக் சைடில் ஒரு மிரர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பெட்ரூமுக்கு ரீச் ஆகிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு கெஸ்ட் பெட்ரூமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா லான் ஃபீட்டுக்கு 16 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒயிட் தீமில் அமைச்சிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அமைஞ்சிருக்கு. 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக வெளியே வந்த உடனே ஒரு ஸ்டார் கேஸ் ஏரியாவும் ஒன்று பார்க்குறோம். இதில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டெக் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துட்டு சென்டரில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை நேச்சுரலாகவோ நம்ம க்ரீனரி ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த என்டையர் ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா ஹேண்டில் நம்ம கிளாஸில் கொடுத்துட்டு உடன் ஸ்டார் கேஸ் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆனோடனே ஒரு ஸ்டடி ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இது வந்து ஒரு காமனாக இருக்கிறதால இது ஒரு நல்ல ஹோம் ஆஃபீஸாகவும் நம்ம அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் நமக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிற பெட்ரூம் வந்து நமக்கு கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. கலர்ஸும் நம்ம வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரூம்லேருந்து உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஒன்று பார்க்குறீங்க. இந்த வாக்கின் வார்ட்ரோப்புடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ 2 ஃபீட் நமக்கு வார்ட்ரோப் போக மீதி வந்து ஒரு 3 அடி நமக்கு கேப் இருக்கும். ஸோ வாக் பண்ணுறதுக்கு நமக்கு கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே நம்ம ரீச் ஆனோடனே ஒரு டாய்லெட் பார்க்குறோம். இந்த டாய்லெட் நமக்கு அரௌண்ட் 5 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டை நம்ம வந்து வெட் அண்ட் ட்ரை ஏரியா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். வெட் ஏரியா கடைசியில் இருக்கிற மாதிரியும் ட்ரை ஏரியா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் கீழே பார்த்த மாதிரி நமக்கு லான் ஃபீட்டுக்கு 16 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ரூம் நல்ல ஒரு உடன் கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். உடன் ஃபால் சீலிங்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஹெட் போர்ட் சைடில்.
ஸோ இந்த பெட்ரூம் வந்து நம்ம டாய்லெட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஒன்று பார்க்குறோம். இதனுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 7 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த 7 ஃபீட்டில் நம்ம 2 கபோர்ட் 2 ஃபீட் வச்ச பிறகு நமக்கு ஒரு 3 ஃபீட்டில் வாக்கபிள் கிளியரன்ஸ் நமக்கு இருக்குது. இதுலேருந்து நம்ம டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறோம். டாய்லெட் வந்து நமக்கு 7 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு 2.25 அடிக்கு 6 அடின்ற அளவில் ஒரு பாத்டப் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு கிளாஸ் ஷவர் கியூபிகளும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக நம்ம ஓப்பன் டெரஸுக்கு ரீச் ஆகிறோம். இந்த ஓப்பன் டெரஸ் நமக்கு 12 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வால் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ காமன் ஏரியாவும் ப்ரைவேட் ஏரியாவும் நமக்கு ஜாயின் ஆகாது. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டிங்கான ஹவுஸோட மீட் பண்ணுவோம்.